கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் இதோ நான் பிரகாசமான இந்த ஜனங்களுக்குள்ளே அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய வேகளின் வேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை நாம் மூடுவோமா? நல்ல பிதாவே, உம்முடைய நல்ல திருவார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசும் வந்திருக்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. ஜீவனும் வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசப்போகிற தேவனுடைய வார்த்தை, நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள் ஒரு பெரிய நிச்சயத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப் போகிறீங்க? அல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்தின் இனி இருக்கிற சொற்ப நாட்கள், இனி சந்திக்க போகிற 2026 கூட, இன்றைக்கு ஒருவேளை அன்பு சகோதரர் சொன்னது போல டிசம்பர் மாதத்தில் அதிகமான பேர் வருவார்கள் என்று சொன்னது போல ஒருவேளை வந்திருக்கிறீர்களோ, இல்லை என்றால் போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஏவுதல் இருந்து வந்தீர்களோ, இல்லை என்றால் அழைக்கப்பட்டது நிமித்தம் வந்தீர்களோ தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நிச்சயம், இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது அற்பமானதல்ல, அற்புதமான ஆச்சரிய பிரகாரமான ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தின் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மனுஷன் சொல்லுகிறது அல்ல, தேவாதி தேவன் சொல்லுகிற வார்த்தை. நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. என்ன சொன்னாரோ அதைத்தான் தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கிறேன், இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற அதிசயம் 1, 2, 3, 4, 5 அல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த நாளிலிருந்து நமக்கு தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார்.
ஒரு உத்தரவு பிறப்பிக்குமானால், அரசாங்கம் ஒரு சலுகையை பிறப்பிக்குமானால், அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருமானால், தமிழகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் அது உரியதா இருக்கிறது போல இந்த ஆசிரியர் இல்லமாகிய இந்த இடத்திலே வந்திருக்கிற இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற சிறியோர், பெரியோர், வாலிபர், வயோதிபர் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஜனங்களுக்குள் எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சொன்னபடி தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! அன்பார்ந்த தேவ சபையே, ஆண்டவர் யாருக்கு அதிசயத்தை செய்வார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார்? இந்த ஜனங்களுக்குள் அற்புதமும் ஆச்சரிய பிரகாரமான ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னவர். சங்கீதக்காரன் சொல்கிறான், 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். நாம் நம்பி வந்திருக்கிற தெய்வம் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை சங்கீதக்காரன் மாத்திரமல்ல, இந்த நாளின் இந்த நேரத்தை குறித்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்களும் சொல்ல போகிறீர்கள், நாமும் சொல்ல போகிறோம். நாம் நம்பி வந்த தெய்வம் இயேசு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா! 77வது சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா! இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இயேசுவானவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்று சொல்கிறவர் மாத்திரமல்ல, நான் நம்பி வந்த தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வழிபடுகிற தெய்வம் அதிசயத்தை செய்கிறவர் என்று அவரை நீங்கள் அழைக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்யக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா! இன்னுமா எரேமியாவிலே வாசிக்கிற போது, எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு விசை வாசிங்க சிஸ்டர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத, மாமிசம் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் ஒரு விளக்குறை கொடுத்திருக்கிறார். மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த கூட்டத்தில் பலவீனத்தின் நிமித்தம் நீ தவறு செய்து தெய்வத்தை விட்டு தூரமாய், ஒருவேளை தெய்வத்துக்கும் உனக்கு ஒரு ஐக்கியம் இல்லாத நிலைமையில் இருந்தாலும் உனக்கு ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் தருகிறார். அவர்களுக்கும் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் உனக்கும் அதிசயத்தை செய்து உன்னையும் கர்த்தர் தலை நிமிர வைப்பதற்காக தான் இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அன்பார்ந்த தேவச்சனமே, ஆண்டவர் நீ இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாகிய இந்த ஆண்டின் கடைசி நாட்களும்
வருகிற 2026 அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தர் சொன்னபடி தேவன் செய்ய உண்மையுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். முதலாவது காரியம், கர்த்தர் அதிசயத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். நீ எகிப்தில் இருந்து கொண்டு அதிசயத்தை எதிர்பார்ப்பாயானால் கர்த்தர் செய்ய முடியாது. எகிப்தில் இருக்கும்போது அற்புதம் செய்வார். ஆனால் அதிசயம் வேண்டுமானால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். அற்புதம் எகிப்தில் இருக்கும்போது மோசேயை கொண்டு கர்த்தர் செய்தார். அதே அற்புதத்தை மந்திரவாதிகளும் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அதிசயத்தை யாராலும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், கர்த்தர் அற்புதத்துக்காக அல்ல, அதிசயத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயம், அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை ஆண்டவர் வருகிற வருஷத்திலும் இந்த சொற்ப நாட்களிலும் கர்த்தர் செய்ய வேண்டுமானால் எகிப்தை விட்டு வெளியே வா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த வசனத்தை வாசியுங்கள். நீ எகிப்து தேசத்தில் இருந்து, எகிப்தின் தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே இந்த நிமிஷம், இந்த வினாடி எகிப்தை விட்டு நீ புறப்படுவாயானால் இந்த நாளிலிருந்தே கர்த்தர் அதிசயத்தை உனக்கு செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. எகிப்து என்றால் என்ன? உபாகம புத்தகத்தை வாசியுங்கள். உபாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிற போது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து என்பது அடிமைத்தனம். எகிப்து என்பது அடிமைத்தனம். தேவ பிள்ளையை எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். சொன்ன தெய்வம் நிறைவேற்ற வல்லவர். நீ எங்கே இருக்கிறாயோ, இன்றைக்கு எகிப்தை விட்டு வெளியே வர உன்னை நீ ஒப்பு கொடுத்தா போதும், கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர தன்னை மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதிசயத்தை கர்த்தர் காண வைத்தார். காலா காலங்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரை ஆக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக வைக்க கர்த்தர் அந்த அதிசயம் செய்யணும்னா எகிப்து விட்டு வெளியே வரணும். கசந்த மாறா மதுரமாக எகிப்து விட்டு வெளியே வரணும். கண்மலை பிளந்து தண்ணீர் வர வைக்க எகிப்து விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு எதெல்லாம் பெரிய 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 காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, நீ நம்பி வந்த தெய்வம் இயேசுவுக்கு அது லேசான காரியம். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் எந்த காரியத்தில் அடிமையாய் இருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று, பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு
மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமைத்தனம் என்று சொன்னால் பாவத்துக்கு அடிமைத்தனம். அன்பார்ந்த தேவச்சனமே, பாவம் என்று சொன்னால் செய்யக்கூடாததை செய்து வாழ்கிற போது அது பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் வாழும்போது அது பாவம். இன்றைக்கு எந்த பாவத்தில் நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய், அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், ஆவிக்குரிய சபையின் ஐக்கியத்தில் இருக்கிறாய். எல்லாம் இருந்தாலும் அன்றாடம் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும், உலக மனுஷன் போல் வாழக்கூடாது என்பதெல்லாம் தேவன் சொல்லுகிற சத்தியத்தை அதன்படி உன்னால் வாழ முடியவில்லை என்றால் நீ பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறாய். இன்றைக்கு சபையே கூடியிருக்கிற தேவச்சனமே, தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும், இதன்படி நீ வாழக்கூடாது, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தை வாசிக்கும் போது, ஆலயத்தில் நீங்கள் போகிற போது, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வருகிற போது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாழாமல் செய்து செய்து வாழ்கிறாய் என்றால் நீ பாவத்திலே இருக்கிறாய். இந்த பாவத்தில் இருந்து நீ வெளியே வரும்போது நீ காண்பது என்ன தெரியுமா? கர்த்தரின் அதிசயம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எந்த பாவத்தில் இருக்கிறாய்? செய்யக்கூடாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? செய்ய வேண்டியதை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சூழ்நிலை காரணம் காட்டிக் கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் சொன்னபடி வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தர் உனக்கு உதவி செய்து வாழ வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். மனுஷனுக்கு அடிமையாகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு அடிமையாகிறது இன்றைக்கு நம் வாழ்க்கையில் மிக முக்கியம். மனுஷனுக்கு அடிமையாகி சொந்த பந்தம், உற்றார் உறவினர், உடன் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் நீ செயல்பட்டு அதன்படி நீ வாழ்வாயானால் மனுஷனுக்கு நீ அடிமையாயிருக்கிறாய். செத்தாலும் சாகிறேன், 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்னி ஜுவாலையாயிருந்தாலும் ராஜாவே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி துணிந்து வைராக்கியமாய் இருந்தவர்களை ஆண்டவர் அழிந்து போக விட்டுவிடவில்லை, வாழ வைத்து தேசத்தில் உயர்த்தின தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு யார் உன்னை பகைத்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உனக்கு தூரமாய் போனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருப்பார், அவர்கள் எல்லாம் என் அண்டையில் வருவார்கள். இந்த நம்பிக்கையோடு கூட எந்த ஒரு மனுஷனுடைய அதிகாரத்துக்கோ மனுஷனுடைய காரியங்களுக்கோ அடிமையாய் இராதபடி நீ ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து பார். கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்ய தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவது காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மன்னிக்கணும், தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாக நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமையாகாதவர்களுமாய் இருக்கவும். மிக முக்கியம், போதை வஸ்துக்கள், மதுபானம்,
புகைப்பிடிக்கிற காரியம், என்னென்ன பாவத்தின் காரியங்கள், இவைகளை மறைமுகமாகவோ அந்தரங்கத்திலோ என்ன செய்தாலும் அதுவும் எகிப்தாகிய அடிமையின் வீடு. அதை விட்டு நீ வெளியே வர வேண்டும். கர்த்தர் உனக்கு அதிசயத்தை, ஒன்று இரண்டல்ல, எண்ணி முடியாத அதிசயத்தை உனக்கு தேவன் செய்வார். உன் குடும்பத்துக்கு தேவன் செய்வார். உன் பிள்ளைகளுக்கு தேவன் செய்வார். உன் சரீரத்தில் தேவன் செய்வார். உன் வேலை, தொழில், வருமானம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயத்தை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அன்பார்ந்த தேவ சபையே, நீ இன்னும் தீய பழக்க வழக்கங்கள், தீய பாவத்தின் மதுபானம், புகைப்பிடிக்க போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு யார் பார்க்கிறார்கள் என்று சொல்லி அடிமையாய் இருக்காதே. அதை விட்டு வெளியே வா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அற்புதத்தை உனக்கு செய்திருக்கலாம். உனக்கு சுகமாய் இருக்கலாம், வியாதியிலிருந்து குணமாய் இருக்கலாம், எல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். உனக்கு பணமோ வருமானம் எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் நீ எகிப்தில் இருந்தாலும் கூட கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிற, இதெல்லாம் அற்புதம் தான். ஆனால் அற்புதத்தை ஆண்டவர் இல்லை, அற்புதமான ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை இன்றைக்கு கூடியிருக்கிற உங்களுக்குள்ள கர்த்தர் செய்ய போகிறார். அந்த அதிசயம் வேணும்னா இதுவரை நீ கண்டதை விட மேன்மையான ஒரு காரியம், மனுஷனால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, மந்திரவாதியால் முடியாதது, படித்த ஞானிகளால் முடியாதது, விவேகம் உள்ளவனால் முடியாதது, பேச்சு திறமை உள்ளவனால் முடியாததை இயேசு உனக்கு செய்ய போகிறார். அப்படிப்பட்ட அதிசயம் வேணுமானால் நீ எகிப்தை விட்டு வெளியே வரணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த காரியம் வேதத்தில் நாம் பார்க்கிற போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3, 9, 10 வசனங்கள். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் 9-10 வாசிங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதும் அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இங்க நன்றாய் கவனிங்க. இவ்வுலக வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது என்பதை தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிற 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். அடுத்து 9-10 வாசிக்கிற போது, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதானே அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஓரிரு நாட்கள், வருஷங்கள் ஒரு சிறு பிள்ளை போல இருக்கும்போது, இப்பவும் காலன்று அந்த நாட்களை பார்த்துட்டு நேரங்கள், சூழ்நிலைகள், ராவுகாலம், யமகண்டும், எப்போ நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம், இப்படியே அங்கு இங்குமா கேட்டுக்கிட்டு கிடந்த அதே போல 10 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட இன்றைக்கும் காலங்களையும் நாட்களையும் நேரங்களை பார்க்கிறீர்கள் என்றால் இவ்வுலக வழிபாடுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். தேவன் கொடுத்த எல்லா நேரம் நல்ல நேரம் தான். இன்றைக்கு ஒரு
புறமதத்தில் இருக்கிற ஒரு மனிதனை போல நேரங்கள் காலங்களை பார்க்காதீங்க. நான் பார்க்கறது இல்லை பாஸ்டர், ஆனா என் சொந்தக்காரர் வந்து சொல்றாங்க, யார் என்னன்னா சொல்லட்டும், நீ போய் பார்த்துட்டு வா, எப்போ நல்ல நேரம்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்ல. அந்த ஜோசியக்காரங்கிட்ட போ, அவன் சொல்றதை இவன் சொல்றதை நீ கேட்கிறனா இவ்வுலக வழிபாடுக்கு அடிமை, கர்த்தர் அதிசயம் செய்ய முடியாது. இன்றைக்கு வெளியே வா, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு முன்னே போகிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் நாம் நல்ல நேரம் இருக்கிறதா? நல்லவர்கள் முன்னாடி வருகிறார்களா? போகிற காரியம் பெரிய காரியமாயிற்றே, மனைவியை முன்னே அனுப்பி அதன் பிறகு போகிறது. இப்படிப்பட்ட உலக பிரகாரமான வழிபாடுகள் உங்களில் இருக்குமானால் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பது எப்படி? இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே, இனி உலக வழிபாடுகளுக்கு அடிமையாக மாட்டேன், தீய பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன், பாவத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், மனுஷனுக்கு நான் அடிமையாக மாட்டேன், இன்றைக்கே நான் வெளியே வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னா, உன் கரத்தை உன் சொந்த பந்தம் உதறி போகலாம், உன் கூட பிறந்தவங்க உதறி விடலாம், கர்த்தர் உன் கரத்தை பிடிப்பார், அவர் உன்னை அழைத்து வருவார். முடியவில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கி சுமப்பார். கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது யாருக்கு தெரியுமா அதிசயத்தை செய்வார்? நீங்க அந்த மீகாவில் வாசித்து பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுந்தரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிலேயாத்திலும் மேய்வார்களாக. யார் கர்த்தரால் மேய்க்கப்படுகிறார்களோ, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சுதந்திரமாம் மந்தை, அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவர் மாத்திரம் உனக்கு போதித்து உன்னை நடத்தி உன்னை மேய்த்து உன்னை பாதுகாக்கிறார் என்றால் உங்களுக்கு தான் கர்த்தர் அதிசயத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. பூர்வ நாட்களில் நடந்த அதே காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை கிதியோன் மேரி பூர்வ நாட்களில் எங்கள் பிதாக்கள் விவரித்த அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் எங்கே என்று ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே அதிசயத்தை கர்த்தர் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரால் போதிக்கப்படணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். யார் அந்த கர்த்தர்? அவரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்முடைய குடும்பமாம் ஜீவியம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை, எல்லா வேலை தொழில் எல்லா காரியங்கள் அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சத்தியத்தின்படி இருக்குமானால் உங்களை கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. 2 காரியத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்டீங்க. ஒன்று, எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்தில் இருந்துகிட்டே அதிசயம் வேணும்னு சொல்லி என்னத்தான் அழுதாலும் கர்த்தர் அதிசயத்தை செய்ய முடியாது. அற்புதம் வேணா தேவன் செய்வார். அந்த அற்புதத்தை மருத்துவரும் செய்வாங்க, மனுஷனும் செய்வான், மந்திரவாதியும் செய்வான். மனுஷனாலும் மருத்துவராலும் மந்திரவாதியாலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உன் சரீரத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் செய்யணும்னா இன்றைக்கு எகிப்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான ஒரு அதிசயத்தை இந்த ஜனங்களுக்குள்ளே செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயம் தேவன் நமக்கு செய்ய போகிறார். என்னால முடியுமா? என்னால் வாழ முடியுமா? ஐயோ, என்னால் முடியாது. என் வேலை ஸ்தலம் அப்படி இருக்கிறது, என் வீடு அப்படி இருக்கிறது, என் குடும்பம் அப்படி இருக்கிறது, என் சமுதாயம் அப்படி இருக்கிறது.
என்று நீங்க என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் இருக்கிற இடத்திலே உன்னை வாழ வைக்க அதிசயமாய் நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. எங்க இருக்கிறீங்க, எப்படி வாழறீங்க, என்ன சூழ்நிலையோ, ஐயோ அந்த வேலை ஸ்தலத்தில் அப்படி இருக்கிறதே இப்படி இருக்கிறதே, நான் பாவங்களுக்கெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவேன்னு சொல்லி ஒரு நாளும் கலங்காதீங்க. இருக்கிற இடத்திலே உன்னை வாழ வைக்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக வேலையை விட்டுட்டு வாங்க, இங்க போங்க அங்க போங்க அப்படிலாம் சொல்லல. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தானியேலை குறித்து பார்க்கும்போது பாபிலோனிலும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில குழப்பம், பாவம், அசுத்தம் நிறைந்த எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கேயும் உன்னை கர்த்தர் அதிசயமாய் வாழ வைக்கணும்னா உன் உள்ளத்துக்குள் எகிப்து விட்டு வெளியே வரணுன்ற எண்ணம் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எகிப்திலே இருந்து கொண்டு ஒரு நாளும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்பதை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. நல்ல கவனிங்க. சிலர் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்திலே கையில மணி எடுத்து ஆட்டினவங்கலாம், இல்லை எங்கெங்கேயோ போனவங்க வந்தவங்கலாம் இன்னைக்கு ஆலயத்து வந்துட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் எகிப்தை விட்டு வெளியே வரணும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே எகிப்தாகிய அடிமைத்தனத்தின் அனுபவம் இருக்குமானால் அதிசயத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த வசனத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை ஒரு விஷயம் மறுபடியும் வாசியுங்கள். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு நாளும் இருதயத்தை பார்க்கிற தெய்வம், இருதயத்திலே பாவம் இருக்கிறதா, மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறாயா, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாயா, இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமையா இருக்கிறாயா என்பதை ஆண்டவர் அறிவார். இருதயத்திலும் வெளியரங்கமாகும் எகிப்து விட்டு வெளியே வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போக விரும்பினாங்க. காரணம் என்னன்னா, இருதயத்தில் எகிப்து இருந்தது. இன்றைக்கு கூடியிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னபடி எண்ணி முடியாத அதிசயங்கள் கர்த்தர் இந்த நாளிலிருந்து நம் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலே காண வைக்க வேண்டுமானால், முதலாவது எங்கே இருக்கிறோமோ எல்லாம் தேவன் அறிவார். எகிப்து விட்டு வெளியே வர உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அதிசயத்தை செய்ய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் யாருக்கு அதிசயத்தை தேவன் செய்வார்? யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நான் தேவனை நாடி என் நியாயத்தை ஒப்புவித்தேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
தேவனை நாடி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருப்பாயானால் கர்த்தர் இந்த நாளிலும் வருகிற ஆண்டிலும் கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்வார். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன் என்று இந்த நாளிலும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வரப்போகிற ஆண்டிலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த நாளில் அற்புதமான ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்யறதுக்கு ஒரு பெரிய பாரமான காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லல, செபித்தா போதும் தான் தேவன் சொல்றார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்லவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும்னா, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும்னா, தெய்வத்தின் மகத்துவத்தை காணணும்னா 2 காரியம். ஒன்று ஜெபிக்கணும், மற்றொன்று வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள். இந்த 2 காரியத்தை நாம் செய்கிற போது தேவன் நம்மை காண வைப்பதெல்லாம் ஏமாற்றம் அல்ல, கர்த்தரின் அதிசயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற எதையாவது சேவன் செய்ய சொல்றதில்லை. உலகத்தில் புறமதத்தார் எப்படியெல்லாம் காரியங்களை செய்கிறார்கள், எங்கெல்லாம் போகிறார்கள் வருகிறார்கள், எப்படியெல்லாம் தன் உடலை காயப்படுத்தி குத்திக்கொண்டு என்னெல்லாம் செய்கிறார்கள், அதுபோல தேவன் செய்ய சொல்றதில்லை. நீ என்னோடு கூட பேசினா போதுன்றாரு. ஹல்லேலூயா. நாம் பேசுவோமா என்பதுதான் அவருடைய ஏக்கம். சில பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுவார்களா, தன்னிடத்தில் உட்கார்வார்களா, தன்னோடு கூட உரையாடுவார்களா, இப்படித்தான் சில பெற்றோருடைய ஏக்கங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் அதை செய்கிறதே இல்லை. அதை விட நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரமபிதா அவரோடு கூட பேச வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அவரோடு கூட உறவாட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் பேசுவதற்காகவே ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். தேவனோடு நடந்த ஏனோக் தேவனோடு கூட உறவாடிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் மிக முக்கியம், ஜெபிக்கிற ஒரு ஜீவியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். முதலாவது தனி ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பிள்ளையில் பள்ளியில் இருக்கும்போது பிள்ளைங்க சொல்லும் போது எல்லாம் சொன்னாலும் அதை காட்டிலும் தனியாக தன் வீட்டில் சொல்லும் போது என் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம், அப்பா அம்மா என்று அழைக்கும் போது ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கு தனி ஜெப வாழ்க்கை, கூடி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையை விட தனி ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியமான காரியம். நீ தனிமையில் உட்கார்ந்து ஜெபித்து பார், கர்த்தர் அதிசயங்களை தேவன் காண செய்வார். யோசுவா தெய்வத்தை நோக்கி பார்க்கிறான், தெய்வத்தண்டையில் ஜெபிக்கிறான். யாருமே மோசே கூட செய்யாதே ஒரு அற்புதம் யோசுவாவின் காலத்தில் சூரியன் நின்றது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்குமானா மற்றவங்க போல அல்ல. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். மருத்துவரும் மனிதனும் மந்திரவாதியும் மருந்துகளும் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். மங்கி எரிகிற திரி அணையாதவரும் நெறிந்த நாணலை முறியாதவருமாகிய இயேசுவானவர் உங்களையும் அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறார். அதிசயத்தை காணணும்னா, ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை நான் காணணும்னா ஜெபந்தானே செய்யணும் என்று அறிகிற உங்கள் வாழ்க்கையில நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் அதிசயத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார்.
ஈசாக் ஜெபித்தான், ரெபெக்காள் கருவுற்றாள். யாக்கோபு ஜெபித்தான், கர்த்தர் 2 காரியத்தை தேவன் செய்கிறார். யாக்கோபு இரவெல்லாம் ஜெபிக்கிறான். எதிரியாய் வந்தவன், பகைமையை மனதில் வைத்து வந்தவன், பாசம் காட்டும்படி அவனையும் கர்த்தர் மாற்றுகிறார். இவனையும் யாக்கோபாக இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றி அனுப்புகிறார். எந்த ஒரு தேவ பிள்ளை தனிமையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களோ, எதிரியும் கர்த்தர் மாற்றுவார், நம்முடைய ஜீவியத்தையும் கர்த்தர் மாற்றக்கூடியவராயிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமான காரியம், ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிசயமாய் இருக்கும் என்பதை நன்றாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சிம்சோன் பிரதிஷ்டை இழந்தான். போக வேண்டிய காரியத்தின்படி வாழாமல் தேவனுடைய வார்த்தை மீறி வாழ்ந்தான். பெலிஸ்தர் கையில் பிடிபடுகிறான். கண்கள் பிடுங்கப்படுகிறது. வேடிக்கையாய் சங்கிலிகள் கட்டப்பட்டு 2 தூண்களின் நடுவே அவன் கட்டப்பட்டு வேடிக்கையாய் நிற்கிறான். அப்பொழுதும் கூட அவன் ஜெபித்தான். அவன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு, கர்த்தர் அவன் வாழ்ந்த நாட்களை காட்டிலும் கடைசி நாட்களில் அதிகமான பெலிஸ்தரை அழிக்கும்படி கர்த்தர் பயன்படுத்தினார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தெய்வத்துக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். கேட்கக்கூடாது அப்படி செவி மந்தமாகவில்லை. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்கள், நான் இப்படி வாழுகிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, என் ஜீவியம் எப்படி இருக்கிறது, என் மனைவிக்கு நான் நல்லவன், என் புருஷனுக்கு நான் நல்லவள், என் பெற்றவர்களுக்கு நான் நல்லவன், நான் நல்லவள், ஆனால் என்னை குறித்து எனக்கு தானே தெரியும் என்று நீ நினைத்தாலும் கலங்காதே. உன்னை அறிந்த தெய்வம் உன் ஜெபத்தை கேட்க அவர் உனக்காகவே ஆசையோடு கூட இருக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதிலளிப்பார். உதாரணத்துக்கு பாருங்கள், சிலுவை கள்ளன் ரட்சிக்கப்பட்டானா? இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தானா? இல்லை. அபிஷேகம் பெற்றானா? இல்லை. ஆண்டவருடைய பந்தியில் பங்கு கொண்டானா? இல்லை. அவன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இன்றைக்கே பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்றால், உங்களுடைய என்னுடைய யாவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்தவனை விட்டு அந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தும் போது அந்த பிசாசுகள் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறது, எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், பன்றிகளுக்குள் அனுப்ப வேண்டும் என்று. அதன் ஜெபத்தையே, அதனுடைய பிரேயர் ரெக்வெஸ்டையே கர்த்தர் கேட்டு அதன்படி செய்தார் என்றா, இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு, ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு, ஆண்டவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவருடைய கண்கள் குருடாகவில்லை. அவர் நிச்சயம் இன்றைக்கும் தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட ஆமென் என்று சொல்வீங்க? ஹல்லேலூயா. நீ யாராயிருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, ரத்தாம்பர சிவப்பை போல உன்னுடைய பாவ ஜீவியம் இருந்தாலும் சரி, உன்னையும் கர்த்தர் நேசித்து தான் இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் ஒரு அதிசயத்தை செய்யத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? உங்களையும் என்னையும் ஆண்டவர் மறக்கவில்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மறக்காததுனால தான் மரணத்துக்குள்ள நாம் போகல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறந்தால் என் வலது கை துயிலை மறப்பதாக. அவர் இந்நாள் வரைக்கும் மறக்காதனால தான் தடுமாறும் போதும் தாங்கி பிடிக்கிறாரு, முடியலன்னு சொல்லும் போது தூக்கி சுமக்கிறாரு, உதவி வேணும் போது சகாயம் செய்கிறாரு, எல்லாவற்றிலும் காத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார், நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2025 சொற்ப நாட்களும் 2026 மாத்திரமில்லை, உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நம்மில் நினைவாயிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் நம்ம நினைவா இருக்கிற தெய்வம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை மிக மிக முக்கியம். நீங்கள் செபித்தால் போதும். உன்னுடைய என்ன நியாயம் இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதவை ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்தை போய் அலட்டிக்கிட்டு இருக்கிறா. அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்றாரு, அந்தப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் கூட சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் கர்த்தர் பதில் கொடுப்பார். சீக்கிரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சீக்கிரத்தில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வேலையெல்லாம் அவரை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். கர்த்தர் ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே, ஏற்ற சமயத்திலே ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லேட் ஆகுதா? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு தேவன் செய்வார். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கணும். எப்போ, எந்த நேரம், எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் தான் நாம் நம்பி வந்த ஆண்டவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஏண்டா செய்தனா அவர் கவலைப்பட மாட்டார். நம்ம வேணா யாருக்கா இதா பண்ணிட்டு ஏன் தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அவர் செய்ய மாட்டார். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆண் குழந்தையா இருந்தா தகப்பன் ஒரு சேவிங் பண்ணிட்டு இருக்கிறான். இது போய் பிளேடு கேட்குதுன்னா பிளேடு எடுத்து கொடுக்க மாட்டான். பிளேடு எப்போ கொடுப்பான் தெரியுமா? நல்ல வாலிப பருவம் வரும்போது, முகத்திலே இந்த சேவிங் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் தாய் காய்கறிகளை வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் உடனே கத்தி குழந்தை கேட்குதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பருவம் வந்த உடனே இப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்று சொல்லி கத்தி தூக்கி வீசுவாங்க. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, அதை விட ஞானம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அதை விட அறிவுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். எப்போ எதை கொடுத்தா ஒழுங்கா ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரோடு கூட வாழ்வாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியா செய்வார். ஐயா, தலைக்கு மேல வெல்லும் போதே இன்னும் செய்யலே நீ சொல்லலாம். அப்படியெல்லாம் தேவன் விடுகிறவரே அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்தோன்னு சொன்னாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லை, நான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும். தேவன் ஒரு நாளும் பார்வோனின் கையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாய் விடலே. அந்த நிமிஷமே கர்த்தர் ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை தேவன் செய்கிறார். இன்னைக்கு நீ சொல்லலாம் தலைக்கு மேல வெள்ளம் போதுன்னு. இல்லை, வெள்ளம் போகல. ஆண்டவருக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணுமோ அப்ப தேவன் செய்து அவருடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். ஒரு நாளும் தேவன் என் ஜனம் வெட்கப்பட்டு போக தேவன் விடுகிறவரே அல்ல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், அதிசயம் வேணும்னா செபிக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு 3 காரியங்களை சொல்றேன். கர்த்தர் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? முதலாவது காரியம், நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தாவே சிலருக்கு உடனே பதில் வந்துடும். உடனே அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் அப்பதான் முக்காடு போட்டேன், அப்பதான் 3 நாள் உபவாசம் எடுக்கலான்னு தீர்மானம் பண்ணி உட்கார்ந்து அப்பதான் ஆரம்பிச்சேன், உடனே எனக்கு ஒரு கைபேசியிலிருந்து ஒரு பதில் வந்தது, நான் எதிர்பார்த்த ஒரு பதில்னு சொல்லுவாங்க. இப்படியும் தேவன் பதில் கொடுப்பார். வேத ஆதாரம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 23ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. சிலருடைய ஜெபம்லாம் அப்படிதான், உடனே பதில். ஆரம்பிக்கும் போதே இயேசுவே சோத்திரம் 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 ஆரம்பிப்பாங்க, உடனே பதில் வரும். இதுவும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க, அப்பொழுதும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புத்தகத்தில் பார்க்கும்போது
3 நாட்கள் உபவாசம் எடுக்கணும். மொர்தெகாய் இடத்துல சொல்றாங்க, யூத ஜனங்க எடுக்கிறாங்க, மொர்தெகாய் எடுக்கிறான், எஸ்தர் எடுக்கிறா, தாதிமார்கள் எடுக்கிறாங்க. ஜெபம் முடிக்கிறதுக்கு முன்னாலே எஸ்தர் அரண்மனைக்குள் போகிறா. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது, செத்தாலும் சாகிறேன். சாகிறதுக்கு ஆண்டவர் விடல. கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தார். உன் வாழ்க்கையில் நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுப்பார். 3வது ஒரு காரியம், ஜெபம் முடிக்கும் போதே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி ஆமேன் போடும் போதே ஒரு பதில் வரும் பாருங்க. நீ எதிர்பார்த்த ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14-15, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். எசேக்கியா வியாதியா இருக்கிறான். ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. உன் காலம் முடிஞ்சிச்சு, வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, இனி நீ பிழைக்க மாட்டே. உடனே அவன் என்ன செய்தான்? சுவர்புறமாய் திரும்பி அழுறான். அதில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வாசிங்க, அது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. கர்த்தாவே, எசேக்கியா வேற எங்கேயும் போகல, வேற யார்கிட்டையும் போகல. சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தாவே, வாசிங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு, எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஹல்லேலூயா. செய்கிறேன் என்று சொல்லல, செய்ய போகிறேன் என்று சொல்லல, செய்தேன். இறந்த காலம், அவன் நிகழ்காலத்தில் ஒருவேளை எப்படி இருக்கிறானோ தெரியாது, ஒருவேளை 0வா இருக்கிறானோ தெரியாது. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் செய்தேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. நீ இளவயதின் பக்தியும் வாழ்க்கைப்பட்ட நாளில் இருந்த நேசத்தையும் மறக்காத ஒரு தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்காக ஒரே ஒரு மாசம், ஒரே ஒரு வாரம், ஒரே ஒரு நாள், ஒரு வருஷம் நீ உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்திருந்தாலும் அதையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அதையும் நினைத்தருளி உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உன்னை வாழ வைக்கதான் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிகழ்காலத்தில் 0வா இருக்கிறேன், இனிமேல் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது என்று நீ சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எசேக்கியா சொல்றான், செய்தேன். கர்த்தர் அதை கேட்ட உடனே போன ஏசாயா தீர்க்கதரிசியை மறுபடி கூப்பிட்டு அவனுக்கு ஆயுசின் வருஷத்தை 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நீ ஆண்டவர் மேல் உள்ள அன்பின் பிரயாசங்கள், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஊழியர்கள் மேல் காட்டுகிற அன்பின் பிரயாசங்கள், பரிசுத்தவான்களுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்றி உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் எசேக்கியா உணர்ந்து கேட்கிறான். உடனே ஆண்டவர் அவன் ஆயுசின் வருஷத்தை கூட்டி கொடுத்தான். தேவன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஆமையெல்லாம் போடலை. அதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அவன் ஆயுசின் வருஷத்தை கூட்டி கொடுத்து 3ஆம் நாள் அழைத்து போவே எல்லாத்தையும் கர்த்தர் சொல்ல வைத்து கர்த்தர் அவனை வாழ வைத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2வது பாருங்க, ஈசாக்குக்கு ரெபேக்காளை பெண் கொள்ள போகிறான் எலியாசர். அவன் ஒரு கிணற்றின் அருகே உட்கார்ந்துட்டு அவன் மனதில் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரெபேக்காள் வந்துட்டு இருக்கிறா. அவன் என்ன ஜெபித்தானோ அதன்படியே அவனுக்கும் அவன் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் வார்த்தா. உன் வாழ்க்கையில் நீ ஆரம்பிக்கும் போதும் கர்த்தர் பதில் கொடுப்பார்,
நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதும் கர்த்தர் பதில் கொடுப்பார், ஜெபம் முடிக்கும் போதும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நான்காவது காரியம், ஜெபம் பண்ணி பல நாட்கள் ஆனாலும் ஒரு நிச்சயம் உண்டு, கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் நீங்க சற்று முன்பு கேட்டது போல அந்த விதவியின் உமையில் ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு கேட்டுட்டு சீக்கிரத்தில் நியாயம் செய்வா. அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டுடாதீங்க, ஆண்டவர் மேல கோபம் வருத்தப்படாதீங்க. என் ஆண்டவர் அந்த நாட்கள்லாம் அப்படி பண்ணாரு, இந்த நாட்கள்லாம் அப்படி பண்ணாரு. எப்பவும் எப்பவும் பண்ணுகிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜெபம் பண்ணும் போதே உனக்கு பதில் கொடுக்கலாம், ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே பதில் கொடுக்கலாம், ஜெபம் முடிக்கும் போதும் கர்த்தர் பதில் கொடுக்கலாம். ஜெபித்து பல நாட்கள் ஆகியும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தீ பற்றி எரியும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா இந்த 2026 இங்க கூடி இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்து உன்னை காண வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நேரம் இல்லை. மூன்றாவது ஒரு காரியம் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:19. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கன்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. மனோவா சிம்சோனின் பெற்றோர்கள். இவங்க என்ன செய்தாங்கன்னா பலி செலுத்தினார்கள், அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே நடந்த பலியை போல கர்த்தர் எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளான பலி தான் கர்த்தர் நம்மளை செய்ய சொல்றார். நீ அந்த பலியை செலுத்திக்கிட்டே இரு. கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும், வாழ வைத்தாலும் வாழ வைக்கவில்லை என்றாலும், என் ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன் என்று நீ செய்து கொண்டே இருப்பாயானால், வாளாக்காமல் தலையாக்குகிற தெய்வம், கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம் உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் சரீரத்திலே, உன் ஜீவியத்திலே, உன் வேலையிலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணுவா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, சிம்சோனின் பெற்றோர்கள் வேற எதையும் அழலே, கதறலே, 40 நாள் ஓசை எடுக்கலே, வேற யாராவது ஊழியக்காரை தேடிட்டு போகலே, எந்த ஆசாரியனை தேடிக்கொண்டு போகலே, இருக்கிற இடத்துல பலி செலுத்தினாங்க. கர்த்தர் அதிசயத்தை விளங்க பண்ணினா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, நாம் செலுத்த போகிற பலி என்ன என்று சொன்னால், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆண்டவர் சொல்லுகிற பலி என்ன தெரியுமா? எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஆவிக்குரிய பிரகாரம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவீங்க. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய வந்தவங்க அவருடைய மனைவியா இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரியவர்களாக வந்தவங்க அவருடைய குமாரர் குமார்த்தின்னு சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் அதில் வந்தவங்க அவருடைய மனவாட்டியாய் நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. மற்றொரு கோணத்தில் சபையாகிய தோட்டத்தில் ஒரு விருட்சமாக இருக்கிறாய். விருட்சமாக இருக்கிற உங்கிட்ட காணப்பட வேண்டிய கனி என்ன தெரியுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு. பஸ்ஸில் போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இரு. வீட்டில் சமையல் வேலை செய்தாலும், வீட்டில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், கிடைக்கிற நேரமெல்லாம் ஸ்தோத்திரங்கள் உன்னுடைய
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கட்டும். கர்த்தர் இருக்கிற இடத்தெல்லாம் கர்த்தர் அதிசயத்தை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவச்சனமே, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நாம் சோத்திரிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை அதிசயத்தை காணும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. எப்படி நாங்கள் சோத்திரம் பண்ணணும், சோத்திரம் பண்ணுறதுனால என்ன எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு இந்த 2025 எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்வார், செய்திருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த யாருக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? 2026 உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த நன்மை, அந்த அதிசயத்தை பார்ப்பதற்காகவே 2025 இந்த நாள் வரைக்கும் உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறார். அதுவே தேவன் செய்த ஒரு பெரிதான நன்மை. ஹல்லேலூயா. தேவச்சனமே, நன்றாய் கவனிங்க. வேதத்திலே பார்க்கும்போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வராங்க. 10 பேரும் சுகமடைகிறாங்க. அதில் 9 பேர் போய் விடுறாங்க. ஒருத்த மாத்திரம் தேவன் அண்டையில் வருகிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உரத்த சத்தத்தோடு தேவனை என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்தினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு ரகசியம், மிக முக்கியமான காரியம். நன்றி இல்லாமல் போவது அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். ஒரு சராசரி மனுஷனே ஒரு உதவியை பெறுகிற போது அவன் நன்றியாய் இல்லை என்று சொல்லி உதவி செய்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு எனக்கு சராசரி மனுஷன் செய்கிற உதவி அல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம். அவருக்கு நாம் நன்றியா இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஆனால் அந்த நன்றி எப்படி தெரியுமா? தேவனை தேடி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் யார் இருக்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமானவங்க இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மத்தியிலும் நம் மத்தியிலும் ஆவியா இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆவியா இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவரை தேடி இங்க வந்திருக்கிறீங்க. அவரை தேடி வந்திருக்கிற நாம் உரத்த சத்தத்தோடு கர்த்தரை சோத்திரிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் நன்றி இல்லாமல் அவரை தேடாம நன்மை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அதை அனுபவிச்சுட்டேன், இனிமேல்லாம் நான் அவரை ஜெபிக்க மாட்டேன், அழைத்து போக மாட்டேன், இப்படிப்பட்ட இந்த இடத்துல நடக்கிற உபாசனத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சுகம் கிடைக்கும். ஆனால் மறுபடியும் உனக்குள்ள பாவம் வரும். ஆனால் அந்த பாவத்தின் பின்னணியில் இருக்கிற பிசாசானவன், அந்த பாவத்தின் நிமித்தம் இருக்கிற சத்ருவானவன், வியாதியின் பின்னணியில் இருக்கிற பாவம், இது அழிக்கப்படணும்னா அவரை தேடி வந்து உரத்த சத்தத்தோடு சோத்திரம் பண்ணா அந்த குஷ்டத்திலிருந்து சுகமானவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார் என்று இந்த வசனத்தின் பின் வசனங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாதம் இங்கே நடக்கிற ஜபங்களுக்கு, அன்பு சகோதரர் டேனியல் அவர்கள் நடத்துகிற ஜபங்களுக்கு வந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சுகம் மாத்திரம் அல்ல, ரட்சிப்பையும் கர்த்தர் அருள்வா. இந்த 9 பேர் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பானுங்க? பாவம் பண்ணியிருக்கலாம், பாவத்தின் பலனாய் அவர்களுக்கு வியாதி வந்திருக்கலாம். ஆனால் இவன் ஒருத்தனுக்கு மட்டும் கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் எவ்வளவுக்களவு ஆண்டவருக்கு சோத்திரங்களை உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ சோத்திரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவும் ஆண்டவர்
உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையின் மேல் விடுதலை, விடுதலையின் மேல் விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த காரியமா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியம், நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எந்த ஒரு தேவ பிள்ளை கடந்த காலத்தை மறக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருக்கு நன்றியா இருக்க முடியாது. தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் அவன் அப்படி சொல்லுகிறான்? கரவலாடுகளின் பின்னாலே சுற்றி திரிந்த என்னை, இருக்கக்கூட ஒரு வீடு இல்லாமல் அங்குமிங்குமாய் அலைந்து திரிந்த என்னை, வீடு வாசல் எல்லாவற்றையும் கொடுத்து இன்றைக்கு எதற்காக அபிஷேகம் பண்ணினீரோ, எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி சிங்காசனத்தில் நீர் உட்கார வைத்திருக்கிறீரே, என் இருதயம் நன்றி கெட்டதாய் போகக்கூடாது. அதனால்தான் அவன் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீ யார் தெரியுமா? நீ எப்படி இருந்தாய் தெரியுமா? எப்படி அங்கலாய்த்தாய் தெரியுமா? என்றைக்காவது ஒரு நாள் சவுலின் கையில் சாவேன் என்று நீ சொன்னாயே, ஆனா உன்னை கர்த்தர் விடலையே, நீ நன்றியா இருன்னு சொல்லிதான் தன் ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுறான். நம்ம ஏதோ ஜெபம் முடிச்ச உடனே சொல்றோமே தவிர அதோட அர்த்தமே என்னன்னா, நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. மிக முக்கியமான காரியம், கர்த்தர் செய்த அதிசயத்தை இந்த 103ஆம் சங்கீதத்துக்கு தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்க. 103ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிற போது கர்த்தர் செய்கிற அதிசயத்தை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 1-2 வசனங்களை வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்து வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, முதல் காரியம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. நீ வெறும் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றியா இருந்து பாரு. என்ன அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் நீ அறிக்கை பண்ண கூட இல்லை, தேவையில்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுவாரு. ஹல்லேலூயா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பாவியான ஸ்திரீ பரிசேயனுடைய வீட்டிலே பரம தேவனின் பாதத்தை பார்த்து நன்றி உள்ளவளாய் தன் கண்ணீரை தண்ணீராக்கி அவருடைய பாதத்தை நனைத்து தலைமயிரால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்து அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவ அறிக்கைலாம் பண்ணலங்க, நான் அப்படி பண்ண மாட்டோம் அப்படி பண்ணலாம் சொல்லலை. அவள் நன்றி உள்ளவளா இருந்தா, கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினா. தன்னை தேடி வந்த நேசர் அல்லவா. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்து, எனக்காக அல்லவா இந்த ஈன சிலுவை, எனக்காக அல்லவா இந்த கசை அடிகள், எனக்காக அல்லவோ இந்த காரி துப்பின உமிழ்நீரை நீ ஏற்றுக்கொண்டிருப்பா, இந்த கசப்பான காடியை நீ ருசி பார்த்தீரே, இதெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாவே, நீ அறிந்தோ அறியாமலோ இல்லை தெரிந்தோ மீறி நீ அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுவார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீ நன்றி உள்ள தேவ பிள்ளையாய் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் ஸ்தோத்திரம் மன்னிக்கொண்டே இருந்தனா, கர்த்தர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். இரண்டாவது காரியம் வாசிங்க. உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. உன் பிராணனை நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நோய்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்கணும்னா உனக்கு ஒரு விலையேற பெற்ற, இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வெறும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீ செலுத்தினா போதும், கர்த்தர் உன் நோய்கள் எல்லாம் கர்த்தர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேனே, என்ன செய்வேனோ, எத்தனை நாள் வாழ்வேனோ, என் பிள்ளைங்க நிலைமை என்ன வருது, என் புருஷனை என்ன ஆகுறது, எதை பற்றி யோசிக்காது. உன் நோய்களை குணமாக்க ஒரே ஒரு விலையேற பெற்ற மருந்து என்ன தெரியுமா? வெறும் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலி. அதை நீ செலுத்திக்கிட்டே இருந்தா கர்த்தர் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அடுத்த வாசிங்க சிஸ்டர். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு,
பறவை பிடிக்க வேடன் கண்ணி வைக்கிறது போல பிசாசு என்ன கண்ணி வச்சிருந்தாலும் சரி, என்ன கண்ணி வச்சிருந்தாலும் அவனுடைய அழிவுக்கு கர்த்தர் உன்னை மீட்டெடுக்க, உன் பிராணன் உன் உயிரை கர்த்தர் காப்பாற்று. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அதுதான் கர்த்தரை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் முடியல. 4 ஸ்தோத்திரம் பண்ண உடனே உடனே ஒரு கோட்டா விடுறது, உடனே எழுந்து அங்கங்க போறது, மறுபடியும் வர்றது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கு. நான் உன் கண்கள் கண்ணீரூற்றாய் மாறும். என் தகப்பனே, நான் இன்றைக்கு வரைக்கும், அதனால தான் தாவீது சொல்றான், இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவ சபையே, நீ கர்த்தருடைய வீடு. உன்னுடைய ஜெபம் எம்மாத்திரம், உன் பரிசுத்தம் எம்மாத்திரம், உன் துதிகள் எம்மாத்திரம், உன்னுடைய உண்மை எம்மாத்திரம். இதுதான் தாவீது உணர்றான். அவன் ஒரு நாளைக்கு 7 முறை துதிச்சான். நாம் என்ன செய்யறோம்னு யோசனை பண்ணி பாருங்க. வனாந்தரத்திலுக்கும் துதிச்சான், அதிகாலையிலும் தேவனை துதிச்சான், எல்லாம் துதிச்சான். அவன் சொல்றான், இந்த வீடு எம்மாத்திரன்னு சொல்றான். இன்றைக்கு நாங்கள் சரீரமாகிய கூடாரமாகிய வீடு, நமக்குள்ள இருக்கிற எந்த காரியங்களாம் இல்லை, தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றியோடு நன்றி பலி செலுத்துவோம்னா, கர்த்தர் சத்துரு இன்னும் இருக்கிற சொற்ப நாட்களை என்ன கண்ணி வச்சிருந்தாலும் சரி, என்ன தந்திர சூழ்ச்சி வச்சிருந்தாலும் சரி, 26 உன்னை அடியோடு அழிக்கணும்னு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உன் பிராணனை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி மீட்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க சிஸ்டர் சீக்கிரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு கிரீடத்தையே தேவன் சூட்டுவாராம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் முடிசூட்டி. ஹல்லேலூயா. கிருபை உன் சிரசிலே இருக்கும் அப்படின்னா வீண் சிந்தனை வராது. இந்த ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் சோத்திரியாமல் தங்கள் வீண் சிந்தனையினாலே வீணரானார்கள். அந்த நிலைமையே இல்லாம கிருபையும் இரக்கத்தினால் கர்த்தர் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால், நன்மை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த நன்மையினால கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்குவார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், நான் விவரமாய் சொல்ல நேரம் இல்லை. நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இனி ஒரு நாட்களில் இருக்கிற சொற்ப நாட்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள், நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 26 காலடி எடுத்து வைக்கும் போதே அதிசயத்தை காண கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில். மிக முக்கியம், கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் மிக மிக முக்கியமான காரியம், நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 25 நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இங்க நல்ல கவனிங்க. இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 18 20 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, படுக்கையில் படுத்து கிடக்கிறவனை இயேசுவிடத்திலே அழைத்து வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் விரும்பி அவன் படுக்கையோடு அவனை தூக்கி கொண்டு வராங்க. ஆனால் அந்த வீடு முழுவதும் திரளான ஜனங்கள், வெளியே திரளான ஜனங்கள், அவர்கிட்ட கொண்டு போக முடியல. அதனால கூரையை பிரித்து உள்ளே அவர்களை படுக்கையோடு இறக்கிறார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கல, அவங்கள கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில மிக முக்கியம், அதிசயத்தை ஆண்டவர் காணப்படணும்னா இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி அற்புதம் ஆச்சரிய பிரகாரமான அதிசயத்தை இந்த ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் செய்யணுன்றதை நீங்க விரும்புவீங்கன்னா, உங்ககிட்ட கர்த்தர் கேட்கறது ஒன்னே ஒன்று, விசுவாசத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா.
விசுவாசம் மிக மிக முக்கியமான காரியம். நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சரி, எவ்வளவுதான் உபவாசம் எடுத்து ஜெபித்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் நீங்க ஜெபித்தீங்கன்னா ஒரு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு அதிசயத்தையும் காண முடியாது. உதாரணத்தை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இருக்கிற இந்த பகுதியிலே இருக்கிற இந்த பேருந்து சாலை, இந்த தார் ரோட்டில் ஒரு கார் போகுதுன்னா ஒரு ஓரத்தில் ஒரு அனுபவம் உள்ள மெக்கானிக் ஒருத்தர் இருக்கிறான். அந்த காரை கொண்டு வந்து பேனட்டை திறந்து இல்லை டிக்கியை திறந்து இல்லை கீழே தலை குனிஞ்சு பார்த்து அதில் என்ன பழுதுன்னு தெரியாது, அந்த சத்தத்தை வச்சே சொல்லுவான் இந்த காரில் இது பழுது அடைந்திருக்கிறதுன்னு. தேவ பிள்ளையே, அருள்நாதர் இயேசுவே சந்தித்த சத்துரு உன் வாயிலிருந்து வருகிற ஜெபம் விசுவாசத்தோடு வருதா இல்லையான்றது நல்லா தெரியும் உனக்கு. நீ ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களே புகழ்ந்தும் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசம் இல்லாதவங்களே ஆண்டவர் புகழாமே அவர்களை அற்ப விசுவாசி என்று ஆண்டவர் சொன்னதையும் வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்றே ஒன்றை தெரிஞ்சு கொள்ளுங்க, கவலை இருந்தால் விசுவாசம் இருக்காது. ஆண்டவருடைய பார்வையில் அற்ப விசுவாசியாக இருப்பீங்க. பயம் இருந்தால் ஆண்டவருடைய பார்வையில் அற்ப விசுவாசியாக இருப்பீங்க. சந்தேகம் இருந்தால் ஆண்டவருடைய பார்வையிலே அற்ப விசுவாசியாக இருப்பீங்க. கர்த்தருடைய வல்லமையே உணராமல் இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் அற்ப விசுவாசியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ காரியங்களை செய்திருப்பார், அதெல்லாம் மறந்து போயிடும். இப்போ நிகழ்காலத்தில் லேட் பண்ணுறாரு, தாமதிக்கிறாரு, சற்று காலம் ஆகிறது. அதுக்குள்ளே நமக்கு விசுவாசம் எல்லாம் போயிடுதுன்னா தேவனுடைய வல்லமை உணரல. ஹல்லேலூயா. 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தாரு, உணரல. என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் சொல்கிறார், எதை பற்றி நீ கவலைப்படாத. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. 2026 எப்படி இருக்குமோ, என்னவா இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, ஒன்றை பற்றி கவலைப்படாது. ஏன்னா உனக்கு என்ன வேணுமோ பரமபிதா அறிந்திருக்கிறா. எல்லாரும் வாய் தெரிஞ்சு, எனக்கு என்ன வேணுமோ என் பரமபிதா அறிந்திருக்கிறா. ஹல்லேலூயா. புருஷன் அறிந்திருக்கலாம், மனைவி அறிந்திருக்கலாம், பெற்றோர்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் அனுபவிக்க அவங்களால கொடுக்க முடியாது. அறிந்த தெய்வம் அனுபவிக்க கொடுக்க சர்வ வல்லவராயிருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி கிடைக்கும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஒரு அடைக்கலான் குருவி கூட ஆண்டவர் மறக்கலையா? ஆண்டவர் சொல்றாரு, அதை காட்டு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம் எல்லாரும் எப்படி விசேஷித்தவர்கள் சொல்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒன்று நான் சொல்றேன், நீங்களும் நானும் விசேஷித்தல் எப்படி தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறான், நீர் எங்களோடு கூட வரும்போது நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்கள் என்பதை விளங்க பண்ணும். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லைன்ற சந்தேகமே வேணாம். அவர் உண்மையுள்ள தெய்வம், பொய் சொல்ல ஒரு மனிதனே இல்லை. நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை நான் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது பழைய காலங்களில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஒரு ராஜகுமாரன் சிங்காசனத்தில் உட்கார்னா ஒரு அடர்ந்த இருட்டில் ஒரு காட்டில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு அவன் போகணும். அந்த மறு அக்கறைக்கு அவன் போய் சேருவானானால் அந்த காடு விஷம் நிறைந்த பாம்புகள், அநேக மிருகங்கள் உள்ள காட்டிலே அவன் தனித்து கடந்து அக்கறைக்கு போகும்போது அவனை சிங்காசனத்திலே உட்கார தகுதி உள்ளவன் என்று சொல்லி உட்கார வைப்பாங்களா? ஒரு ராஜகுமாரன் போகிற பொழுது அவனுக்கே தெரியாமலே ஒரு ராஜா பின்னாடி போயிட்டே இருக்கிறான்.
வெளிச்சம் வரும்போது தன் பின்னாடி வருகிற தன்னுடைய தகப்பனை அவன் அறிந்தானா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்றேன், இந்த 2025 நீ என்னைக்கு தாயின் கருவில உன் எலும்புகள் உருவாகும் முன்னே கண்ட கர்த்தர் உன்னை ரட்சித்த அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நீ தனிமையில் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் முன்னையும் போகிறார், பின்னையும் இருந்து உன்னை காத்துக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார். அதனாலே நான் விசேஷித்தவன் என்ற நம்பிக்கை எப்போது நமக்குள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் இல்லை போலகுது, அவர் என்னை கைவிட்டார் போலகுது அப்படின்னு நினைக்காதே. உனக்கு பின்னாடி இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இங்கே வந்து உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்கிற உலகத்திலே மரித்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அழிவு வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன்னா நம்மோடு கூட இல்லைன்ற ஒரு நமக்கு தெரிந்த இந்த குறுகிய புத்தியில் அறிந்திருந்தாலும் கூட உன்னோடு என்னோடு தான் கர்த்தர் இருக்கிறார். நம்மை ஒரு விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால நம்மை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த 25 இனி இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சரி, 26 இனி இருக்க போகிற ஒவ்வொரு நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கும் என்ன தேவையோ கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்படுகிறதுக்கு முன்பே பாலந்தீன் ஓடுகிற கானானை ஆயத்தம் பண்ணினான். ஆபிரகாம் வீட்டை விட்டு புறப்பட்டு மோரியா மலைக்கு போறதுக்கு முன்னே ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் தேவன் 26 அதிசயமான காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு சிம்பிள் உதாரணத்தை சொல்றேன். உங்க பிள்ளைங்களோ உங்க கணவரோ இல்லை உங்க மனைவியோ 2 நாள் ட்ரெயின் பிரயாணம் போறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம், அவங்களுக்கு வேண்டிய கை செலவுக்குரிய பணம் எல்லாவற்றையும் கொடுத்து பத்திரமா இப்போ அந்தந்த நேரத்தை சாப்பிடு என்று சொல்லி நீங்கள் அனுப்பி வைப்பீங்க. அதை விட மேலான அன்புள்ள தெய்வம் 26 சரியா 25வது வருஷத்தின் முடிவாகிய 12 மணிக்கு எத்தனை பேர் முடிந்து கால் எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற பெற்றோர்களை காட்டிலும் மிகுந்த அன்புள்ள தெய்வம், முடிவு பரிந்த அன்புள்ள தெய்வம் 26 உங்களுக்கு எனக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கொடுத்துதான் இந்த வருஷத்துக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். அது என்ன தெரியுமா ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? அதுதான் இன்றைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் கண் காணாமல் இருக்கலாம், உங்க காது கேட்காம இருக்கலாம், உங்க இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை தேவன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அப்படியே வார்த்தையை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி அதிசயத்தை தான் 26 பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. விசுவாசம் இருந்தா கர்த்தர் அதிசயத்தை நமக்கு தேவன் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். மார்த்தாளுக்கு விசுவாசம் இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு விசுவாசம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தின் ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 2வது விசுவாசத்தின் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தின் கனியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. 3 காரியங்கள் உங்களுக்குள் இருக்கட்டும். பவுல் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதே மாதிரி வாயை திறந்தாவே விசுவாசத்தின் வார்த்தை வரும். அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அதிசயத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நேரம் இல்லை, கொடுத்த நேரம் முடிவடைகிறது. நம் வாழ்க்கையில இந்த வருகிற வருஷத்தில் மாத்திரமல்ல, நீ இருக்கிற இந்த ஒரு சில நாட்கள் இந்த வந்திருக்கிற இந்த ஜனத்துக்கு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் ஏசாயா 29:14 சொன்னபடி
கர்த்தர் அற்பமான ஒரு அதிசயம்லாம் இல்லை, அற்புதமான ஆச்சரிய பிரகாரமான, எவெல்லாம் உன் தலையை துலுக்கிட்டு போனானோ, எவெல்லாம் உன்னை கேவலமா பேசினானோ, எவெல்லாம் உன்னை தண்டசோறு உதவாதன்னு சொன்னானோ, அவன் எல்லாம் ஆச்சரியப்படும்படியான அதிசயத்தை இயேசு செய்ய போகிறார். ஹல்லேலூயா.